கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நான் உங்களுக்காக படிக்க விரும்புகிறேன். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூரணம் அடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொல்கிறார். நம்ம அதிகமாக சோர்ந்து போகக்கூடியதான பகுதி எது என்று பார்த்தால் நம்முடைய ஆத்தும பகுதி தான். சரீரம் களைப்படைந்து அதற்கு தேவையான அந்த காரியங்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஓய்வு எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நல்ல நித்திரை இருக்கும் என்று சொன்னால், நமக்கு அதில் நல்ல ஒரு ஆசீர்வாதம் காணப்படும். அது நம்ம பலப்படுவோம். அதே போல் இந்த ஆத்தும பகுதியை தேவன் ஒருவர் தான் நமக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார், கொடுக்க வல்லவர். அவர் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். அதை நான் ஆங்கிலத்தில் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். ஃபார் ஐ வில் satisfy the weary soul. I will satisfy the weary soul. வேரி என்று சொன்னால் மிகவும் விடாய்த்து போனேன் என்று சொல்கிறது. ஒரு மாதிரி அலைந்து திரிந்து நமக்கு எந்த விதத்தில் திருப்தி இல்லாத ஒரு நிலையில் இருக்கும். அதுதான் அப்படிப்பட்டதான வேரி சோல் என்று சொல்கிறேன். ஐ வில் ரீப்ளனிஷ் எவ்ரி லாங்குவிஷிங் அண்ட் சாரோஃபுல் பர்சன். இந்த வசனம் மிக அழகாக அந்த ஆம்ப்ளிஃபைட் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஐ வில் ரீப்ளனிஷ் என்றால் நிரப்புதல். ஒன்றுமே இல்லாத ஒரு காரியத்தை அவர் மீண்டுமாக நமக்கு திரும்ப கொடுக்கக்கூடியவராயிருக்கார். ஒரு காலியான பாத்திரம் இருக்குன்னு சொன்னால் அந்த வெறுமையான பாத்திரத்தை அவர் எதையாவது கொண்டு நிரப்பினால தான் அந்த ரீப்ளனிஷ் என்று சொல்லப்படும். அந்த ரீப்ளனிஷ் கிடைக்கும் பொழுது நமக்கு அது எப்படி என்று சொன்னால், ஒரு சாரோஃபுல் லாங்குவிஷிங் அண்ட் சாரோஃபுல் பர்சன், மிகவும் அதிக துக்கத்தோடு கூட வேதனையோடு கொடுக்க இருக்கிற மகனுக்கு தேவன் சொல்கிறான், ஐ வில் ப்ரொவைட், ஐ வில் ரீப்ளனிஷ், ஐ வில் கிவ் யூ ஆல் த weary souls. எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பேன்னு சொல்கிறார். இந்த நாளில் நீங்கள் உங்களுடைய ஆத்தும பகுதியில் ஒருவேளை சோர்ந்து போனவர்களாய் காணப்படுகிறீங்களா? நம்முடைய சரீரத்தில் பலன் இல்லாமல் இருக்கும் பொழுது நமக்கு பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நல்ல போஷாக்கை எடுத்துக்கொள்கிறோம், நல்ல ஓய்வு எடுத்துக்கொள்கிறோம், நல்ல எல்லா காரியங்களும் விட்டமின்ஸ் எடுக்கும் பொழுது அது நம்முடைய சரீரத்துக்கு இருக்குது. ஆத்துமாவுக்கு ஒரு நல்ல ஒரு ரீப்ளனிஷ் கிடைக்க வேணும்னா கர்த்தரிடத்தில் தான் போகணும். அவர் இழந்து போன எல்லா காரியத்தையும் மீண்டுமாக அவர் கொடுக்க வல்லவராக. he will replenish it. எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் கொடுப்பார். ஆகவே இந்த நாளில் அப்படிப்பட்டதான காரியங்களை நிரப்புவராயிருக்கிற, கொடுக்கிறவராயிருக்கிற நம்முடைய தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் உங்களுடைய ஆத்துமாவுக்கு தேவையான எல்லா சோர்ந்து போன நேரத்திலும் விடாய்த்து போன நேரத்திலும் உங்களுக்கு பலத்தையும் கிருபையும் உங்களுடைய ஆத்தும பகுதியிலே கொடுப்பார். ஜெபிப்போமா. நல்ல ஆண்டவரே, கொடுத்த அந்த நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆத்தும பகுதியில் நாங்கள் விடாய்த்து போய் சோர்ந்து போய் கவலைகள் கஷ்டங்கள் எங்களை நெருக்கும் பொழுது நாங்கள் உண்மையாகவே எங்களுடைய ஆத்தும பகுதியிலே கலங்கி திகைத்து கிடக்கிறோம். அப்படிப்பட்ட நேரங்கள் வரும்பொழுது இந்த ஆத்தும பகுதியிலே பலப்பட ஆண்டவரே, உம்முடைய சத்துவத்தினாலே வல்லமையினாலே நாங்கள் நிரப்பப்பட ரீப்ளனிஷ் ஆக எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு நிரப்புதலின் நாளாக இருக்கட்டும். உங்களுடைய விடாய்த்து போன எல்லா காரியங்களும் ஆசீர்வாதமாக மாறும்.